புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, ஆனால் மரம் வளர்த்தேன் இரண்டும் என்னை தேடி திரும்ப வந்தது. இது மா மேதை அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழிகள். உங்கள் வாழ்வின் இழந்த வசந்தத்தை மீண்டும் எழச் செய்யும் விருட்சமாய் விளங்குவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9695. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். ஒவ்வொரு நிகழ்ச்சியின் துவக்கத்திலையும் நீங்க ரொம்ப சிறப்பான ஆன்மீக தகவல், அதுவும் தன்னம்பிக்கை கலந்து எங்களுக்காக சொல்வீங்க. இன்றைய தகவல் கேட்க நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஸ்ரீமத்தி விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரிய கொதாய நித்திய மங்கலம். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இது புராண கதையாக இருந்தால் கூட இதை படிக்கும்போது ரொம்ப மெய் சிலிர்த்து போனேன். ரொம்ப பிரமிப்பான கதை. ஒரு அர்ச்சகர் கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப தொடர்ந்து பூஜை பண்ணக்கூடிய ஒரு கோவிலில் ஒரு டைமுக்கு அப்புறம் பார்க்கும்போது கிருஷ்ணனோட காதில் வந்து பூட்டின கதவை திறந்து பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் சாணம் அப்பியிருக்கும். என்னடா இது, என்ன தப்பு பண்ணேன்னு தெரியாமல் டெய்லி இதே நடக்கும்போது அழுது புலம்புவார். அப்போ ஒரு நாள் வந்து நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னா மன்னிச்சிக்கோ கிருஷ்ணா, எனக்கு ஒரு என்ன இந்த எதனால் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லும்போது சொல்லிவிட்டு அவர் வந்து வேண்டிட்டு வெளில வரும்போது ஒரு வயசான பாட்டி வருவாங்க. அவங்க வந்து ரொம்ப நாளாக கிருஷ்ணரை பார்க்க வருவாங்க. என்ன பாட்டி, என்ன வேண்டிக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன வேண்ட போகிறேன், எனக்கு என் கிருஷ்ணனை பார்த்தா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா வரவங்க எல்லாருமே அவங்ககிட்ட வந்து வரம் கேட்கறதால அவன் கை தூக்கிட்டே இருக்கான், கிருஷ்ணனுக்கு கை வலிக்கும். இப்போ நான் ஏதாவது கேட்டு அவனுக்கு இன்னும் கைவலி கூட வந்துடக்கூடாது. அதனால தான் வந்து நான் கிருஷ்ணனை பார்த்து அந்த அது மட்டும் இல்லாமல் வந்து அர்ஜுனனுக்கு வந்து தேர் ஓட்டி, அதே போல் திரௌபதிக்கு புடவை கொடுத்து எல்லாருக்குமே வந்து இந்த கைகளால் உதவி பண்ணதால அவன் கை வலிச்சிட்டே இருக்கும். அவன் சொன்னால் ஓய்விடுனா கேட்க மாட்டான், அவன் சொல்கிற கீதையை தான் உலகம் கேட்டுட்ருக்குன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. மெய் செலுத்து போயிடுவார் அந்த அர்ச்சகர். மறுபடியும் நைட்டு கனவுல வந்து இதுக்கு காரணம் கேட்கும்போது, நீ வந்து போய் இந்த பாட்டி வீடை போய் பாருன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லுவார். அங்கே பார்த்தாங்கன்னா அந்த அம்மா வந்து அந்த சமையலறையை மெழுகிட்டு சாணத்தால் அந்த மிச்ச சாணத்தை வெளில தூக்கி போடுவாங்க. அது ரெண்டுமே கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த கிருஷ்ணன் காலில் ஒட்டிக்கிறத இவரால் பார்க்க முடியும் ஸ்தூல சரீரத்தின் மூலமாக. இவர் அங்கே போய் நிற்கும்போது அடுத்த நாள் காலையில் அந்த பாட்டி எழுந்தோடனே, கிருஷ்ணா இன்றைக்கி வந்து நேற்று பயங்கரமாக குளிராக இருந்தது, நீ போர்வை பொத்துனா தூங்கணுன்ட்டு கிருஷ்ணனை குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்ணி பேசுவாங்க. அப்போது அந்த அம்மா வந்து அந்த மார்னிங்கில் இறந்து போயிடுவாங்க. அவங்கள வந்து எடுத்துகிட்டு போக ஒரு புஷ்ப விமானம் வருது ஆன்மாவை கேரி பண்ணதுக்கு. அந்த புஷ்ப விமானம் வந்து கேட்கும், இந்த பாட்டு கேட்பாங்க, எனக்கு எதுக்கு புஷ்ப விமானம், நான் சாதாரண மனுஷி, கிருஷ்ணனை பார்த்துட்டே இருந்தால் போதாதான்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த புஷ்ப விமானமே தலை குனிந்து அது இவங்களோட பக்திக்கு முன்னாடி அது கோயில் சுவரில் முட்டிக்கிட்டு உடஞ்சி போயிடும். இப்போது கிருஷ்ணர் அங்கேருந்து வந்து இந்த ஆன்மாவை பார்த்து, தாயே நீங்கள் சொல்கிறதா நான் கேட்கணும், உங்களை போன்ற ஒரு பக்தி எனக்கு கிடையாது, அதனால் நீங்கள் இனிமேல் வந்து உங்களோட ஆன்மா 2 ஆக்கி 2 குண்டலங்களாக ஆக்கிறேன், என் காது பக்கத்தில் இருந்துட்டு எனக்கு எல்லாமே சொல்லிட்டுருங்கன்னு சொன்ன மாதிரி அந்த கதை முடியும். அதாவது எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரு இறைவன்கிட்ட ஒரு சன்னதியில் போய் கேட்குறத விட்டுட்டு இறைவனையும் ஒரு மனிதனாக பாவித்து, இது ஒரு கதை இல்லை, இது உண்மையான ஒரு விஷயமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கடவுள்கிட்ட நீங்கள் எதுவுமே கேட்க தோணாது, கண்ணில் தண்ணி தான் நிற்கும். அதை மாதிரி ஒரு தருணங்களில் நீங்களும் போய் வந்து யாசகம் பெற வேண்டாம். கோயிலில் போய் அவர் உங்களுடைய அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, அவர் ஒரு உறவு நண்பன்ற மாதிரி நீங்கள் பார்க்குற கடவுள் நினைக்கும்போது உங்களுக்கு எல்லா நாளுமே மிக சிறந்த இனிமையான அற்புதமான நாளாக இருக்கும். இந்த கதை வந்து ஏன் வந்து நான் இவ்வளோ வந்து உணர்ச்சி வசப்பட்டு நான் சொல்கிறேன்னா, இதில் வந்து நிறைய உண்மைகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஆண்டாளை நான் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நானும் பார்ப்பேன். நீங்களும் உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ப்ரேயர் ஒர்ஷிப்பை வந்து மாற்றிங்க, நீங்கள் வணங்குற முறையை மாற்றிங்க. எல்லோரும் பிரம்மாண்டமான வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள். இதான் சுருக்கமா சொல்லுவாங்க, குழந்தையும் தெய்வமும் ஒன்று, நாம் அன்பு செலுத்தினால் தெய்வம் நம்முடன் கொஞ்சி விளையாடும்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான கதை சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஓகே, இணைப்புல இல்ல. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஓகே, நேர இணைப்பு இல்லை சார். பொதுவாக வந்து வாஸ்து ரீதியாக ரொம்ப எளிமையாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் டிப் எங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்கள் சார். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் வந்து வாண்ட் ரீட்ரேட் என்னென்னா, நம்பர் 1 வந்து வீட்டில் தேவையில்லாத சாமான்களே நம்ம குவித்து வைக்கக்கூடாது. எந்த வீட்டில் பரன்லையோ அதான் சரியான வீடு.
அந்த வகையில் உங்கள் வீட்டில் தேவையில்லாத சாமான்கள் இருந்ததுன்னா அதை அகற்றிடுங்க. அது புடவையாக இருந்தாலும் துணிமணிகளாக இருந்தாலும் பொருட்களாக இருந்தால் கூட அம்மா கொடுத்தது கோவிலில் கொடுத்தாங்க, எந்த விஷயமே நமக்கு யூஸபிளாக இருக்கணும் வழி அன்யூஸபிளாக இருந்ததுன்னா அதை டிஸ்போஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், ஒரு வீட்டில் டாய்லெட் வந்து வடமேற்கில் கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னா அந்த வடமேற்கு டாய்லெட் கதவை லைட்டாக திறந்து வைங்க, முழுசாக மூடாதீங்க, ஏன்னா அது ஒரு கட்டான அமைப்பாகிடும். மூன்றாவது விஷயம், வீட்டில் கொடி கயிறு கட்டுறீங்க, துணி காயப்படணும் போது வீட்டில் வந்து குறுக்கால கட்டாதீங்க ஒரு ரூமில், அது இப்போ அந்த இடம் அது ஒரு தவறை உண்டாக்கும். நான்காவது விஷயம், வீட்டில் நாய் வளர்க்குறீங்க இல்லை தெருநாய்க்கு சாப்பிட்ற உணவு கொடுக்குற பழக்கம் இருக்குன்னா எச்சில் சோறு வந்து எச்சில் பதார்த்தத்தை அந்த குழந்தைங்க அந்த நாய்களுக்கு கொடுக்காதீங்க. அது ஒரு குழந்தை மாதிரி, அது எப்படி நம்ம குழந்தைய ட்ரீட் பண்ணுறோமோ அது மாதிரி தான் நாயை நீங்கள் ட்ரீட் பண்ணணும். அதே போல் கடைசியாக மிக முக்கியமாக லைஃப்பில் பெரிய லெவலில் வெற்றி பெறணும், வாஸ்துன்ற ஒரு விஷயம் உள்ள நல்ல வாஸ்துவில் வீட்டுக்கு போனோன்னா நம்ம வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு தனி உணவை சமைக்காதீங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை கொடுங்க. குறிப்பாக மிச்சம் ஆன உணவை கொடுக்காதீங்க. அவங்களுக்கும் உங்களோட சேர்த்து சமைச்சு நீங்கள் கொடுக்கும்போது அதோட பலன்கள் பலாபலன்கள் என்ன என்பது நீங்கள் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஸ்மால் 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒரு நல்ல பெட்டரான லைஃப்பை கண்டிப்பாக வாழ முடியும். வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து வழிமுறைகளையும் ரொம்ப சிறப்பாக விளக்கி சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் மாதவத்திலிருந்து பேசுறேங்க. சுந்தரி பேசுறேன். மாதவத்தில். சுந்தரி அம்மா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சுந்தரி வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்றேன். எனக்கும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கமா உங்க கூட பேசுவோம். கேள்வி என்ன சுந்தரி? ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வீடு கட்டி 2 வருஷம் ஆகுதுங்க ஐயா. பொண்ணுக்கு திருமணம் அமையணும், திருமணமும் அமைய மாட்டேங்குது. நீங்க சொன்ன மாதிரி திருச்செந்தூர்ல தான் பிரமாண்டமா பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் எனக்கும் உடம்பு கொஞ்ச நாளாவே பிரச்சனையாவே இருக்கு. பையனுக்கும் வேலை கிடைக்கலங்க ஐயா. உங்க கணவர் என்ன பண்றாங்க சுந்தரி? நாங்க உங்க கணவர் அவர் வந்து ரியல் எஸ்டேட் தாங்க பண்றாரு. ஓகே. உங்க பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுது? அவருக்கு 27 வயசு ஆகுதுங்க. வரவங்க எல்லாம் கொஞ்சம் பொண்ணு கருப்பா இருப்போம், வரவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இல்லம்மா, அதாவது இப்போ உங்ககிட்ட நான் கேட்கறது என்ன சுந்தரி, பொண்ணு கருப்பா பல்லு எடுப்பா இருக்கா, குள்ளமா இருக்கா, ஒல்லியா இருக்கா? இல்ல நான் சொல்றது என்னன்னா, ஆமா உங்களுக்கு இனிமேல் மாப்பிள்ளை வேற எங்கேயா பிறந்து இனிமேல் உங்க பொண்ணுக்கு தாலி கட்ட போறானா? எங்கோ ஒரு இடத்துல ஒரு மாப்பிள்ளை இருக்காருமா, நல்ல ரங்கநாதர் போன்ற குணாதிசயங்கள் கொண்ட அருமையான மாப்பிள்ளை கிடைப்பாருமா. உங்களுக்கு சொந்த வீடா வாடகை வீடாமா? சொந்த வீடு தாங்க. ஓகே. நான் சொல்லக்கூடியது 2 விஷயங்கள் சொல்றேம்மா. ஒன்று வாஸ்து ரீதியாக, ஒன்று ஆன்மீக ரீதியாக, கோயில் ரீதியாகம்மா. பங்குனி உத்திரம் அப்படின்னா வந்து முருகர் எல்லா கோயிலையும் நீங்கள் விசேஷம் சொல்லலாம். ஆனால் ஆண்டாளுக்கும் ஆண்டாளோட கணவருக்கும் நடக்கிற திருமணம் தான் ரொம்ப விசேஷம். அது ஏப்ரல் 9ஆம் தேதி இரவு 7 to 8 ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் நடக்கும். இரவு 7 to 8 நல்லா புரிஞ்சுங்க. அந்த ஆண்டாள் கோயிலுக்கு நீங்கள் உங்கள் பொண்ணோட போங்க. அதாவது நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நோயாளிகளை பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கும் கண்டிப்பாக நோய் வருமா? நீங்கள் தொடர்ந்து கஷ்டப்படுறவங்க கடன் வாங்குறவங்களை பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கும் கடன் ஏற்படும். ஒருத்தன் தப்பு பண்ணிடுறான், வந்து அவங்க வீட்டில் ஒரு மரணம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றி பேசினா அதே விஷயம் நம்ம வீட்டில் நடக்குமா? எதை நீங்கள் நினைக்கிறாங்களோ அதாக ஆவாய். அந்த வகையில் நீங்கள் கல்யாணத்தை, அதுவும் ஆண்டாள் திருக்கல்யாணத்தை பார்க்கும்போது உங்கள் பெண்ணுக்கும் மிக சிறந்த அளவில் நல்ல குணாதிசயங்களுடன் உங்கள் பெண்ணை மட்டுமே உலகம் நம்பக்கூடிய ஒரு கணவர் வந்து மாப்பிள்ளையாக உங்களுக்கு கிடைப்பார். உங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கும் கிழக்கும் பாதிப்புள்ள வீடுமா. அந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணும்போது அந்த மாப்பிள்ளை உடனடியாக வருவார். கல்யாணம் ஆகிட்டு தான் நினச்சி ஆண்டாளுக்கு நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கறதோட வேகமாக நடைபெறும். அதற்கு என் அன்பான வாழ்த்துக்கள் சுந்தரி. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கங்க, நான் சந்திரகோட்ல இருந்து பேசுறேங்க. அங்கிருந்து யார் பேசுறீங்க? பேருங்க ஜோதி பாஸ்கரனுங்க. ஜோதி பாஸ்கரன் சார், சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஜோதி ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. உங்களை ரொம்ப நாளா தொடர்பு கூடணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, முடியல. இன்னைக்கு தான் கடவுள் அருள்ல கிடைச்சிருக்கு. எனக்கும் கடவுள் அருளால இன்னைக்கு உங்க கூட பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே கடவுளுக்கு நன்றி. உங்க கேள்வி என்ன ஜோதி ஐயா? வீடு கட்ட போறேங்க. ரொம்ப சந்தோஷம். அதுக்கு வந்து 30க்கு 21 அகலம் கொடுத்துருக்காங்க. சரி. தென்னோட்டல் வந்து வடக்கு தெற்கு வந்து 30 அடிங்க, கிழக்கு மேற்கு 21 அடியும் மேல் போட்டு கொடுத்துருக்காங்க. சரி. அதுல கட்டலான்னு இருக்கேன். அதுல உங்களுடைய ஆலோசனை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கடவுள் இருந்தால. இல்ல நீங்க என்ன பண்றீங்க ஜோதி ஐயா? நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேனுங்க ஐயா. ஓகே ஐயா, 2 விஷயம். வீடு கட்ட போறீங்க, ஆண்டாள் வாஸ்துப்படி கட்டணும், அதுல வாஸ்துல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா நல்ல ஆண்டாள் வாஸ்து நிபுணர்களை நீங்க வந்து வரவழைச்சு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த இடம் கட்டுறதுக்கு உகந்ததான்றதை நீங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து செருப்பு வாங்கிட்டு காலை கட்டுற கதையாக இருக்கக்கூடாது அது. 2வது விஷயம், வாஸ்துல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த வாஸ்துப்படி நீங்கள் வந்து கட்டுறதுல அர்த்தம் இருக்குது. நான் கொஞ்சம் வாஸ்து எடுத்துக்கிறேன், கொஞ்சம் என் இஷ்டத்துக்கு கட்டிக்கிறேன்றதெல்லாம் கிடையாது ஐயா.
ஸோ இந்த 2 விஷயங்களை நீங்கள் உள் வைத்துக்கிட்டு நீங்கள் வந்து வீடு கட்டுற பட்சத்தில் உங்களால் பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழ முடியும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வேலையை ஆரம்பிங்க. நல்லபடியாக முடியறதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஜோதி ஐயா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? பாண்டிச்சேரியிலேருந்து ஜெயந்தி பேசுறேன். ஜெயந்தி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஜெயந்தி வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். நான் வந்து கிழக்கு மேற்கு பார்த்த வீடு சார். எங்க வீடு. உங்க கேள்வி கேளுங்கம்மா. உங்க வீடை பத்தி நான் யூகிச்சுக்கிறேம்மா. சார் அது கடைக்கால் போட்டு எவ்வளவு நாளா இருக்கு சார்? 6 வருஷமா இருக்கு. எங்களால வீடே கட்ட முடியல. கடன் இல்ல, நீங்க இது முதல் முறையா கூப்பிடுறீங்க நீங்க? சார் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறீங்களா? ஆமா சார். எவ்வளவு நாளா ட்ரை பண்ணேன் சார், எங்களுக்கு கிடைக்கவே இல்லை சார். சரிம்மா, அதாவதுமா நம்ம வீட்டில் ஏதாவது 2 விஷயங்கள் ஏற்கனவே திருப்பி சொல்றதை உங்களுக்கு ரீஇட்டரேட் பண்றேன். மறுபடியும் உங்களுக்கு வந்து சொல்றேன் நான் அந்த விஷயத்த. உங்கள் இடம், குடியிருக்கிற இடம் தவறாக இருந்து நீங்கள் போகிற இடம் நல்லா இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டுமா? அதே போல் 1 வருஷம் நாங்கள் வெளியில் இருந்தோம் சார். அங்கே நல்லா இருந்தது சார் இடம். நான் சொல்கிறேம்மா. 2வது விஷயம், நீங்கள் வீட்டில் தவறாக கட்டியிருக்கீங்க. அப்போ நீங்கள் நல்ல மனிதர்கள், நல்ல ஒரு சோல் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடவுள் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக இது போன்ற தடையை ஏற்படுத்துவாருமா. கடவுள்ன்றது வந்து ஏதோ வந்து விக்கிரகம் வச்சுக்கிட்டு நல்லா வந்து செயின், கோல்டு செயின்லாம் போட்டு வந்து நான் தான் பெருமாள், நான் தான் சிவன்லாம் சொல்ல மாட்டாருமா. அவர் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் மூலமாக தான் அவங்க நமக்கு தெரிவார். அதாவது குறியீடுகள் மூலமாக தான். இப்போ இந்த இடத்துல குறியீடாக நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா, இப்போ நான் சொல்கிறதா நீங்கள் குறியீடாக எடுத்துக்கலாம். அப்போ அந்த இடத்துல தவறு இருக்குதுன்னு அர்த்தமா. அந்த இடத்துல வடக்கு, கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு 4 இடத்த நம்ம பார்க்கணுமா. பார்த்தால்தான் அந்த தவறு வந்து நான் சொல்கிறதுக்கு 100% எனக்கு தெரியும், நான் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தவறை திருத்திக்கிட்டு அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக வீடு கட்டி நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள். ஜெயந்தி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க வெள்ளக்கோவில இருந்து பாப்பாத்தி பேசுறோம் மேடம். பாப்பாத்தி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க பாப்பாத்தி. ஸ்ரீராம் ஜெயம் ஐயா வணக்கம். ஸ்ரீராம ஜெயம்மா, ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இவ்வளோ நாள் ப்ரோக்ராமில் நானும் 7 வருஷம் டிவி அனுபவம் இருக்குமா அந்த வாஸ்து சம்மந்தமாக பேசுறதில்ல. யாரும் இந்த ஸ்ரீராம ஜெயன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணதில்ல. மிக சிறப்பாக இருப்பீங்க பாப்பாத்திமா. அந்த ஒரு வெரி வெரி பவர்ஃபுல் வேர்டு தெரிஞ்சால் தெரியாமல் யூஸ் பண்ணிட்டீங்க. நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்கம்மா. உங்கள் கேள்வி என்ன பாப்பாத்தி? சார் நாங்க சொந்தமா தொழில் பண்ணணுங்க சார். இங்க உள்ளூருக்குள்ளேயே கொஞ்சம் நஷ்டமாயிருக்குங்க சார். இப்போ ஆந்திரால திரும்பவும் கடை வச்சிருக்கேங்க சார். இப்போ கொஞ்சம் வியாபாரம் கம்மியா இருக்குங்க. நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கம்மா? சிப்ஸ் கடைங்க, சாய்ராம் ஹாட் சிப்ஸ்னு சிப்ஸ் கடை வச்சிருக்கேன். எப்படி அது வந்து தர்மபுரி மக்களோட பிசினஸ் ஆச்சா? நீங்க எப்படி அந்த லைன்ல போனீங்க? சார் நாங்களும் அதே ஏரியா தாங்க சார். எங்க சொந்த ஊர் தர்மபுரி தாங்க. நீங்க சிகரல் இல்லையா உங்க சொந்த ஊரு? ஆமாங்க சார், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்ல சிப்ஸ் பிசினஸ்னாலே சிகரல் அள்ளி தானம்மா? ஆமாங்க சார், நாங்க சிகரல்லிக்காரங்க தாங்க. அங்க எல்லாம் செட்டியாஸ் ஜாஸ்தி இல்லையா? ரொம்ப செட்டியாஸ் ஜாஸ்தி இல்ல அங்க? சார் நாங்க செட்டியார்ல பரையாச்சின்னு சொல்லுவாங்க. ஓகே, இல்ல 1 இயர் ஓகே. அங்க நிறைய செட்டியார் இந்த பிசினஸ் இருக்காங்க, எனக்கு தெரியும். நிறைய கிளையன்ஸ் இருக்காங்கம்மா சிகரல்லியில. உங்க இப்போ நீங்க வியாபாரம் நல்லபடியா போகணும், அதானே பாப்பாத்தி? ஆமாங்க சார், வியாபாரம் நல்லபடியா போகணும். முதல்ல கடை வச்சதுல கொஞ்சம் கடன் ஆயிடுச்சுங்க சார். இப்போ நீங்க சொந்த வீடு எதுவும் வெள்ளக்கோயில் இருக்கா உங்களுக்கு? இப்போ முத்தூர்ல வெள்ளக்கோயில் பக்கத்துல முத்தூர்ல சொந்த வீடு கட்டியிருக்காங்க சார். சரிம்மா, வெள்ளக்கோயில்ல வந்து என்னுடைய ஆண்டாள் வாஸ்து நிபுணர் வந்து செல்வராஜ்னு ஒரு பெரிய நிபுணர் ஒருத்தர் இருக்காரு. நீங்க அவரை கூப்பிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்க வீடை பொறுத்த வரைக்கும் வடமேற்கும் தென்மேற்கும் ப்ராப்ளம் இருக்குமா, கிழக்கும் ப்ராப்ளம் இருக்கு. அப்போ நீங்க வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா யோக நரசிம்மர், அகோபிலம் நரசிம்மர் வந்து அந்த 9 நரசிம்மர் இருக்காங்க. அந்த அகோபிலம் போயிட்டு வாங்கம்மா. நரசிம்மனுக்கு நாளை என்பது இல்லை, பெரிய வெற்றி பெறுவீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ரீ ராமஜெயம் தெரிஞ்சோ தெரியாமல் அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கம்மா. அந்த ராமர் உங்களுக்கு என்றைக்கும் ஜெயத்தை கொடுப்பார். என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் பாப்பாத்தி, வாழ்க வளமுடன். பொதுவா சொல்லுவாங்க ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், அது நம்பின பேருக்கு ஏது பயம்னு சொல்லுவாங்க. பயமே தேவையில்லை. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம், புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். பேர் குமார். குமார் சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. குமார் ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். எங்கேருந்து பேசுறீங்க? புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா.
இல்லை, நான் இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கேன். புது வீடு கட்டணும். ஆ இடமெல்லாம் வாங்கியிருக்கு. அது கட்டுறதுக்கு இனிமே முயற்சி பண்ணாலும் தடங்களாகவே போய்கிட்டு இருக்கு. நீங்கள் காலை குளிச்சிட்டிங்களா குமார் ஐயா? குளிச்சிட்டேன். எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? 7 மணிக்கு எழுந்திருப்பேன். அதான் நீங்கள் இனிமேல் வந்து 5 மணிக்கு எழுந்துருங்க. கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது இல்லைன்னு ஆரம்பிக்கிறீங்க. என்ன இல்லை, எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது, இடம் இருக்குது. எத்தனை பேருக்கு இடத்த கடவுள் கொடுத்துருக்காரு? உங்கள் கட்டுறதுக்கான மனமும் பணமும் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் முதல்ல அந்த இல்லைன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தாதீங்க. ரெண்டாவது விஷயம் வந்து 5 மணிக்கு எழுந்துச்சிங்க. சூரியனை வந்து அது உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப சிறப்பு. மூன்றாவது விஷயம், கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு இதற்கான வேலையை துவங்குங்கள். உங்களுக்கு வந்து ஆண்டாள் வாசு நண்பர்கள் யாரும் வேணால் அங்கே வந்து ராஜ்குமார்னு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்காரு, சிந்தனான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஹெல்ப் எடுத்துங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம். நாங்க ஸ்ரீரங்கத்துல இருந்து பேசுறோங்க. ஸ்ரீரங்கம்ல இருந்து யாருமா பேசுறீங்க? ஸ்ரீரங்கத்துல இருந்து மேகலான்ட்டு பேசுறாங்க. மேகலாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. மேகலா வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். ஸ்ரீராமஜெயம் சார். ஸ்ரீராமஜெயம். சரிங்க சார். நாங்க பிளாட் ஒண்ணு வாங்கியிருந்தோம் சார். எஃப்எல்ஏடியா பிஎல்ஓடியாமா? 2003ல பிளாட் ஒண்ணு வாங்கியிருந்தோம் சார். 2013ல பிளாட் வெறும் மனையா? வெறும் இடம் சார். வெறும் இடம் சார். பிளாட் பிஎல்ஓடி. சரிம்மா. ஆமா சார். 2400 ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருந்தோம் சார். வாங்கியிருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம் சார். எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த இடத்து மேல எல்லாரும் சேர்ந்து அவங்க பங்காளிக்காரவங்க எல்லாம் சேர்ந்து கேஸ் போட்டிருக்காங்க சார். சரிம்மா. இப்ப 1 வருஷம் 1.5 வருஷமா கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. லாயர் வச்சு நாங்க ஒரு 4-5 பேர் குரூப்பா பிளாட் வாங்கினவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டிருக்கோம் சார். சரிம்மா. அதனாலதான் சார் அத பத்தி என்ன ஏதுன்னு கேட்கலான்னு தான் சார். சரிம்மா. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்காமா? கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்குதுங்க உங்க ஸ்ரீரங்கத்துல 2 திருவரசு இருக்கு, தெரியுமா? அந்த திருவரசு என்னன்னு தெரியுமா? என்னங்க சார்? திருவரசுன்னு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவரசு கேள்விப்பட்டது இல்ல. அதாவது சமாதி, ஜீவ சமாதி தான் திருவரசுன்னு சொல்லுவாங்க வைணவத்துல. அது வந்து ஸ்ரீரங்கத்துல 2 இருக்கு. அந்த என்ன 2 திருவரசு, 2 பெரியவர்களோட சமாதி இருக்கு. எதுன்னு தெரியுமான்னு கேக்குறேன். ராமானுஜர் ஒருத்தர், ராகவேந்திரர். ராகவேந்திர ராமா ராமானுஜன். சரிம்மா. ராமானுஜர் சுயமா கரெக்ட். நீங்க வந்து இன்னொருத்தர் அந்த கோயிலுக்கு வெளியில ஒருத்தர் இருக்காரு. என்ன, நீங்க அந்த கோயில் நீங்க ஒரு வாட்டி ஸ்ரீரங்கத்தை சுத்தி பாருங்க. நீங்க அந்த ராமானுஜரை பிடிச்சிங்கம்மா. திருவாதிரை நட்சத்திரத்துக்குரியவர். 1000வது பர்த்டே இப்போ வரப்போகுது. நீங்க அந்த ராமானுஜரை பிடிச்சிங்க. உங்க வீடை நீங்க இருக்கிற வீடை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் வந்து மேற்கும் தெற்கும் ப்ராப்ளம் உள்ள வீட்டில் இருக்கீங்கம்மா. ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளத்தையும் ரெக்டிஃபை பண்ணீங்க. ராமானுஜர் வந்து அனுஜன்னா இளையவர்மா, ராமருக்கு இளையவர்மா. நீங்கள் ராமஜெயன்னு சொன்னீங்க. அதாவது இது வந்து லக்ஷ்மணோட அம்சம்மா. அந்த ராமானுஜர் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேகலா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம். இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? மேடம், நான் மனோகர் பேசுறேன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க மனோகர் சார்? பரமத்தில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஐயா வணக்கம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? பரமத்திங். அந்த ஓவியம்பாளையம் அந்த பரமத்தி தானே? பரமத்திங் சார். எங்க நாமக்கல் பரமத்தி வேலூர் தானே ஐயா? ஆமாங்க ஆமாங்க சார். அதான் கேட்டேன். ஓகே, சொல்லுங்க ஐயா. அல்ல, இங்க கரூர் பரமத்திங். இல்லை, உங்க கேள்வி என்ன சார்? இடம் எல்லாமே இருக்கு, நான் வீடு கட்ட முடியல சார். சரி, என்ன பண்ணலாம் சார்? டிவி பார்க்காதீங்க, போன்ல எங்க கூட பேசுங்க சார். அதுக்காக தான் கேட்கறதுக்காக தான் சார். எதனால ப்ராப்ளம் இருக்குன்னு. நீங்க இந்த நெரூரார் சமாதி இருக்கு இல்லையா, கரூர் இந்த பக்கத்துல, நீங்க அந்த சமாதிக்கு போங்க சார். ரெண்டாவது வந்து உங்களோட ப்ராப்ளமே கிழக்கு தான் ப்ராப்ளம். நீங்கள் வீடு இதை மாதிரி இருந்தீங்கன்னா இன்னும் 3 வருஷம் ஆகும் சார் வீடு கட்டுறதுக்கு. ஸோ உங்களுடைய குணாதிசயங்களை மாற்றிங்க. நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைங்க, வாழணும்னு நினைங்க, பெரிய லெவலில் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுங்க. எல்லோரும் மாதிரியும் 10ஓட 11 வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் டிலே ஆகும். அதை நீங்கள் வந்து இந்த குறிப்பை கவனத்தில் வச்சுங்க. நல்ல கேள்வி கேட்டு நன்றி சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்போ ஒரு தனி மனிதன் ஜெயிப்பதற்கான வழிமுறைகள்னு சொன்னீங்க. அது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் வெற்றிக்கான ஒரு சமூக விழிப்புணர்விற்கான ஒரு ஏதாவது ஒரு தகவல் எங்களுக்காக சொல்லுங்களேன். சரி, இப்போது நான் வாஸ்து பார்க்க போகிறேன். அவங்க வந்து அவங்களோட மூமெண்ட்ஸ் வச்ச ஒரு ஐபால் கண் எப்படி கண்ணோட அந்த பால் எப்படி மூவ் ஆகுது, அவங்க உதடு வந்து உண்மை சொல்லுதா பொய் சொல்லுதான்றதெல்லாம் நம்ம வந்து ஒரு சைக்காலஜிக்கலாகவே நம்ம வந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துட முடியும். என் லைஃப்பில் பணம் பார்த்துட்டேன், நிறைய பொருள் வந்து எல்லா பலத்தையும் நான் வந்து சம்பாதிச்சிட்டேன். இந்த இடத்துல இனிமேல் நான் வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறது, இனிமேல் என் லைஃப்பில் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு நான் வாஸ்து பார்க்க மாட்டேன். இது சத்தியம்.
50,000 கோடி 5 லட்சம் கோடி கொடுத்தா கூட நான் பார்க்க மாட்டேன். ரெண்டாவது விஷயம், வட்டிக்கு விட்றவங்களுக்கு எந்த சூழ்நிலை இனிமேல் நான் 100% நான் பார்க்க மாட்டேன். நான் இனிமேல் வாஸ்து பார்க்கணும். இப்போ என்னோடய டீம்மேட்ஸ் எல்லாத்துக்குமே வலியுறுத்தக்கூடியது என்னென்னா, எல்லாருமே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டு, தண்ணி இல்லைன்னா நம்ம வந்து மாறணும். அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டு கண்டிப்பாக வைக்கணும். டிசைன் படி அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணணும். கட்டின விடனா இன்சிஸ்ட் பண்ணி அதை மாற்றணும். இதுக்கு சம்மதம் இருந்தால் தான். ஒரு ஆளும் 4 மரம் கட்டி, நீங்கள் அழகாக சொன்னீங்க, கிளி வளர்த்தேன் பறந்து போனது, அணில் வளர்த்தேன் ஓடி போனது, மரம் வளர்த்தேன் எல்லாம் திரும்பி வந்துன்னு அப்துல் கலாம் சொன்னதை, அந்த அவர் உண்மையிலே பெரிய விஷயம். அந்த மரம் கண்டிப்பாக வளர்க்கணும். இப்போ நான் மலேசியாலாம் போனீங்கன்னா எங்கேயும் மரம் வெட்டலை, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஊர். பினாங்கும் வந்து கோலாலம்பூரும். நான் ஏற்கனவே நிறைய வாட்டி கோலாலம்பூர் போயிருந்தேன். பினாங்குக்கு போனப்போ மிரண்டு போயிட்டேன். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸ் வந்து என்னோடய கரியரில் நான் பார்த்த ஊரில். மரம் கண்டிப்பாக வேணும்னு இன்சிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அசைவம் தவிர்க்கணும், கண்டிப்பாக வட்டிக்கு விடக்கூடாதுன்னு போது. மிச்சம் 2 விஷயம் ஆன்மீக ரீதியாக நான் வந்து இந்துக்களுக்கு நான் என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு வீட்லேயும் வந்து வைணவம் சைவத்துக்கு அப்பாற்பட்டு காமாட்சி விளக்குன்றது இருக்கணும். எல்லார் வீட்லேயும் ஆண்டாள் ஃபோட்டோவும் காமாட்சி ஃபோட்டோவும் வந்து கண்டிப்பாக மாட்ட வைப்பேன். அப்படின்றதான் நான் வந்து சமுதாய விழிப்புணர்வை உண்டு பண்ணணும். இந்த விஷயத்தை தான் நான் என்னுடைய தாட் ப்ராசஸ் இருக்குது. கண்டிப்பாக வெற்றி பெறுவேன். கண்டிப்பா சார். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான சொத்துக்களை நம்ம பாதுகாத்தாலே போதும் சார். சிறப்பான வாழ்க்கையை நாமும் வாழ முடியும், நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் வாழ முடியும்னு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? விஜயா குன்றத்தூர்ல இருந்து பேசுறேன். விஜயம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க்கை. உங்க பேர் என்ன, எங்கேருந்து பேசுறீங்க? விஜயா குன்றத்தூர்ல இருந்து பேசுறேன். குன்றத்துல எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நந்தம்பாக்கம் சார். நந்தம்பாக்கம், கெல்டிப்பேட்டை நந்தம்பாக்கம் தானே? ஆமாங்க சார். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னம்மா? நாங்க இடம் வாங்கிட்டாருங்க சார் எங்க வீட்டுக்காரு. எப்போ வீடு கட்டுவோன்றதுக்கு. இப்போ நீங்க அந்த மண் எடுத்துக்காக ஒரு குளம் தோண்டினாங்க தெரியும், குளம் மாதிரி ஆக்கிட்டாங்களே மெயின் ரோடுக்கு. அம்மா, நந்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையாம்மா? ஆமாங்க சார். அங்க ஒரு பெரிய குளம் இருக்கு தெரியுமா? இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க. எங்கங்க சார்? அம்மா, உங்க நந்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு பெரிய குளம் இருக்கு, தெரியுதா? நான் சொல்றது புரியுதா? சொல்லுங்க சார். அந்த குளம் வந்து முதல்ல மண் இருந்த இடம், அந்த மண்ணுக்காக அந்த குளத்தை குளம் மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த குளம் உங்களுக்கு எந்த பக்கத்துல இருக்கு? இல்ல சார், அந்த குளம் வந்து உங்க மனைக்கு எந்த பக்கத்துல இருக்கு? கிழக்குல இருக்கா, வடக்குல இருக்கா, மேற்குல இருக்கா, தெற்குல இருக்கா? தெற்குலனா அந்த இடத்துல வீடு கட்டாதீங்க. அந்த பழைய தலைவர் அரி வீட்டுக்கு போற இடத்துல தானே அது இருக்கு. அங்க இல்ல சார், அங்க இல்ல சார். ஜெய்சங்கர் வீட்டு பக்கத்துல இருக்கா? ஜெய்சங்கர் இல்ல சார், நம்ம நந்தம்பாக்கம் உள்ள பஞ்சாயத்து நகர். நீங்க சொல்றது வந்து தெற்கு பார்த்து தான் சார் அந்த குளம் வரும். அது தவறு சார். தயவுசெய்து அந்த இடத்துல நீங்க வீடு கட்ட வேண்டாம். அது வந்து இல்லை, இன்னொரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிட்டு கூட நீங்கள் கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். நல்ல கேள்வி கேட்டு நன்றி விஜயா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தனி மனிதன் மற்றும் சமூகத்திற்கு தேவையான விழிப்புணர்வு தகவல்கள் கொடுத்தீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. நாளைக்கு வந்து என்னுடைய பினாங்கு பயணத்தில் ராமர் கோயிலை பார்த்தேன். பிரமிப்பு, பெரிய அமானுஷ்யம். என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய அமானுஷ்யத்தை ஒரு இடத்துல உணர்ந்ததான சரித்திரம் இல்லை. நாளைக்கு அது என்னென்னு பதிவு வைக்கிறேன். அதே போல் ஸ்ரீசூர்ணம் வந்து எப்படி பண்ணணும், அதை நான் வந்து ஏற்கனவே விட்டு வச்சுருக்கேன். அது நாளைக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். நாளை வரைக்கும் கொஞ்சம் காத்திருங்கள். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இவ்வளவு நேரம் நாம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். வணக்கம்மா சார். இப்போலாம் பாத்தீங்கன்னா போட்டி, பொறாமை, வஞ்சம் இதெல்லாம் அதிகமாகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைங்களா? இதான் வந்து பிராக்டிக்கலான உண்மை. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வெற்றி கிடைத்தாலே அதுக்கு பின்னாடி இழுக்கிறதுக்குன்னு ஒரு கும்பலை காத்துட்டு இருக்காங்க சார். இதுல இருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகள் ரத்தினத்தின் வாயிலாக இருக்கா? இருக்குமா, ரத்தினத்தின் வாயிலாகவும் இருக்கு. பொதுவா ஜென்ரலா வந்து எல்லா பிரச்சனைக்கும் ரத்தினத்தை மட்டுமே வச்சு சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற வந்து கூற்று வந்து ஒரு தவறான கூற்றாக இருக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எதிரிகள் தொல்லை இருக்குது, என்ன ஒரு அரசியல் ரீதியாகவே ஒரு பெரிய போட்டி இருக்குது, வளர விட மாட்டேங்கிறாங்க,
பல இடையூறுகள் செய்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது 6ஆம் இடம் வந்து அதை காமிக்கும். 6ஆம் இடம்னா ருணரோக சத்துருஸ்தானம். சத்துருனா எதிரி, ஆக்சுவலாக ருணம்னா கடன், ரோகம்னா வியாதி. ஸோ அந்த 6ஆம் இடம் வந்து வலுத்து இருக்கும்போது எதிரிகள் தொல்லையும் மறைமுகமான தொல்லைகளும் நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 தசா புக்திகளில் ஏற்படலாம். அதே போல் வந்து சுக்கிர புக்திகள் அது மாதிரி ஏற்படலாம். அது என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்குரிய மூல மந்திரங்கள் காயத்ரி மந்திரம். இப்போ மூல மந்திரங்கிறது 333 ஜெபம் பண்ணால் காயத்ரி மந்திரம் 111 ஜெபம் பண்ணணும். ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அதுபோல் காயத்ரி மந்திரங்கள் அது மாதிரி வந்து மூல மந்திரங்களை ஜெபம் பண்ணுறதுனால அந்த எதிரிகளுடைய தொல்லையை வந்து கண்டிப்பாக குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து அஷ்டகர்ம சாஸ்திரத்தில் வந்து ஸ்தம்பன பிரயோகம்னு சொல்லிட்டு இருக்குது. நிறுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகளோட தொல்லையை நிறுத்துதல், அவங்க கொடுக்கக்கூடிய இடையூறுகள், நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய இடையூறுகளை நிறுத்துதல்னு சொல்லி, ஸ்தம்பனம்னா நிறுத்துதல், ஸ்தம்பித்தல். ஸோ ஸ்தம்பன பிரயோகம்னு இருக்குது, அதையும் நம்ம பயன்படுத்தலாம். அதுபோக எதிரிகளுடைய சூழ்ச்சியிலேருந்து தப்பிக்கிறதுக்குரிய எளிமையான ரத்தினங்கள் அப்படின்னு பார்த்தா டர்க்வாய்ஸ் இருக்குது. டர்க்வாய்ஸ் இருக்குது, லாப்பிஸ் லசூல் இருக்குது, ஜேடு இருக்குது, எமித்திஸ்ட் இருக்குது. இது போல் 4 ரத்தினங்களை கலந்து உபரத்தினங்களை கலந்து போடும்பொழுதும் எதிரிகள் தொல்லை குறையும். ஸோ எதிரிகளுடைய பவர் என்ன சதவீதம் என்னங்கிறத பார்த்துட்டு அது என்ன சத்துரு நிவாரணம்னு சொல்கிறது. அதுக்கு பேர் சத்துரு நிவாரண பூஜை, சத்துரு நிவாரண ஹோமம், அது சத்துரு நிவாரணத்துக்குரிய எந்திரங்கள், சத்துரு நிவாரணத்துக்குரிய மந்திரங்கள், தந்திரங்கள், இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அதுபோல் அதுக்குரிய ரத்தினங்கள் இந்த 2, 3, 4 ரத்தினங்களை வந்து பயன்படுத்தலாம். பலருக்கும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? நாங்க புவனா பேசுறோங்க, சென்னையில இருந்து. புவனாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்களுக்காக தான் கேட்க போறோம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 15/12/1979. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மாலை 4:30. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? அது சரியா தெரியலங்க. பரவாயில்ல புவனாமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு? உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு. வீடெல்லாம் இருந்தது எல்லாத்தையும் வித்துட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். அம்மா கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நீங்க பிறந்தது வந்து சுவாதி நட்சத்திரம், துலா ராசி, ரிஷப லக்னம். ஆக்சுவலா அதான் உங்களுடைய இது நட்சத்திர ராசி வந்து. இப்ப எவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த தொல்லை? ஒரு 4 வருஷமா இருக்காமா? அது மாதிரி 4 வருஷமா இருக்குங்க. 4 வருஷமா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு சனி தசையில சுக்கிர புக்தி ஆரம்பிச்சோன்னு உங்களுக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் அகலக்கால இதுலயே வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா பார்த்தா, இல்லைங்களா? தவறுதலான சில முடிவுகள் எடுத்ததுனால வந்த தொல்லை தான் இது. இது எப்படி உங்களுக்கு இனிமேல் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கிற நாள் வந்து உங்களுக்கு 6/6/2017மா. இந்த 6/6/2017க்கு பின்னாடி உங்களுக்கு படிப்படியாக பிரச்சனைகள் குறையுமா. இந்த பிரச்சனைகள் வந்து குறையிறதுக்கு நீங்கள் இருக்க ஊர் எதுவுமே சென்னை தானே? இல்ல, நாங்க செங்கல்பட்டுல இருக்கோம் சார். செங்கல்பட்டுல இருக்கீங்கன்னாமா, லட்சுமி நரசிம்மருடைய கோவில் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு பக்கத்துலேயே உங்களுக்கு லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்கு இருக்கு இல்லைங்களா? சிங்கப்பெருமாள் கோயில் இருக்கு. அங்க போங்க. அங்க போயிட்டு ரெகுலரா ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வெள்ளிக்கிழமையும் போக ட்ரை பண்ணுங்க. பௌர்ணமியிலையும் ட்ரை பண்ணுங்க. போய் அங்க போய் தரிசனம் பண்ணி அந்த கோயில ஒரு 1 மணி நேரம் உட்கார்ந்து வந்துட்டு வாங்க. முடிஞ்சா ருண நிவாரண ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது, அதை அந்த கோயிலில் உட்காந்து படிங்க. அங்கேயே இந்த புக் அந்த கடையில் அங்கேயே கிடைக்கும், கோயிலில் உள்ள கடையிலே கிடைக்கும். வாங்கி படிங்க. தொடர்ந்து அந்த மாதிரி படிச்சுட்டு வாங்க. எல்லா பௌர்ணமிகளும் எல்லா வெள்ளிக்கிழமையும் போங்க. ஒரு 3-4 மாதத்துக்குள்ள உங்கள் பிரச்சனை முழுமையாக தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா. உங்களுடைய ஜாதகப்படி இனிமேல் மேற்கொண்டு இதுபோல் தவறான முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறதுக்கான ரத்தினம், மேலே முன்னேற்றக்கூடிய ரத்தினம் வந்து மரகத பச்சை, அகேட் ஓப்பல், இந்த 3 ரத்தினங்களை வந்து டாலராவோ இல்லை மோதிரமாவோ போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், நான் வைஜெயந்தி மாலா பேசுறேன் மேடம். வைஜெயந்தி மாலாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேடம், எனக்காக தான் நான் கேட்கலாம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 20/6/1982. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து 11:30 PM. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ராசி மிருகரிஷம், ரிஷப ராசி, மிருகரிஷம் நட்சத்திரம். ஓகே, வைஜெயந்தி மாலாமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? மேடம், நான் வந்து ஒரு 10 வருஷமா வேலைக்காகவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கவர்மெண்ட் ஜாப். மெயினாக வந்து அவங்களுடைய கேள்வி வந்து அரசு வேலையாகத்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஜாதகப்படி வந்து அரசு வேலை கிடைக்கிறது ரொம்ப கடினமாக. நீங்கள் தனியார் துறையில் உத்தியோகம் வந்து முயற்சி பண்ணினா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன கொஞ்சம் சம்பளம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் வேலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மேலே மேலே உயர்வு கிடைக்கும். அரசு உத்தியோகம் கிடைக்கிறது வந்து 90-95% வந்து கஷ்டம் தான் கண்டிப்பாக. ஏன்னா வந்து 100% அடித்து சொல்லக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய உத்தியோகத்தில் மேன்மை பெறவும் நீங்கள் வளர்ச்சி அடையவும் செய்யக்கூடிய பரிகாரம், வியாழக்கிழமை அன்னைக்கு 6லேருந்து 7 மணிக்குள்ளே நவகிரகத்தில் குருவை வந்து சிம்பிளாக வழிபடுங்கம்மா. ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு வழிபடுங்க.
அணியக்கூடிய ரத்தனம் வந்து பசரா முத்துன்னு சொல்லுவாங்க. அந்த முத்து மரகத பச்சை 2.5 கேரட்லையும் போட்டு பாருங்கள். ஒரு 3 ஸ்டோன் போட்டு பாருங்கள். ஏன்னா அடிக்கடி உடல் நலத்தில் வந்து தொல்லை கொடுத்துட்டு வாய்ப்புகள் இருக்கிறதுனால 3 ஸ்டோன் போட்டு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? திருவண்ணாமலை வந்து கார்த்திக் பேசுறேன் மேடம். கார்த்திக் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 13/7/1994. பிறந்த நேரம்? மாலை 7:25. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மிதுன ராசி, மிருகசீரிஷம் நட்சத்திரம் மேடம். கார்த்திக் சார் என்ன கேட்கணும் உங்களுக்காக? மேடம் கவர்மெண்ட் வாய்ப்பு, வேலை வாய்ப்பு கிடைக்குமா? வேலை நிரந்தரமான வேலை கிடைக்கணும் மேடம். அது சார் இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓகே. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கார்த்திகை. முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக. அதுக்கு நீங்கள் வந்து அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அணியக்கூடிய ரத்தனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோமேதகம். கோமேதகம் வந்து ஒரு 2.5 3 கேரட்டில் வந்து கோமேதகமும் ஒரு மாணிக்கம் 2.5 கேரட் அளவுலையும் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இந்த ஒரு 8-9 மாதத்துக்கு வாய்ப்பு மிக குறைவாக இருக்குங்க. அடுத்த ஜூன் ஜூலையில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்துலையும் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக தடங்கள் நீங்கும். வாழ்த்துக்கள்ங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? சென்னையில இருந்து குமார் பேசுறேன். குமார் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? 5/7/66 மேடம். பிறந்த நேரம்? வெடிகால 4:35 AM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் மகர ராசி. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? இல்ல 50 வயசு ஆயிடுச்சு மேடம். இது வரைக்கும் ஒரு சென்ட் இடம் சொந்தமா இல்ல சார். கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். உங்களுக்கு இடம் வாங்குறது மட்டும்தான் கவலையா? இல்ல சார், எல்லாமே வேலையும் சரியா அமையல. சொந்த வீடு இல்ல. ஓ. எப்போ வாழ்க்கை செட்டில் ஆகும்? இது வரைக்கும் ஒன்றும் செட்டில் ஆகாம. சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா ஜீவன பலம் மிக குறைவாக இருக்குது. தனாதிபதி லாபாதிபதி எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நிறையா பரிகாரங்கள் வரும். நான் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு வழிமுறை சொல்லித்தரேன். தேய்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு நாகலிங்க பூ வாங்கி சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. நாகலிங்க பூன்னு சொல்லுவாங்க, அது சுலபமாக கிடைக்கும். அந்த பூ ஒரு 30 பூவோ 40 பூவோ வாங்கிக்கோங்க. கூட கொஞ்சம் மல்லி சேர்த்துக்கோங்க. ஏன்னா 108 பூ நீங்கள் வாங்கும்போது விலை கொஞ்சம் கூட இருக்கலாம். அது மாதிரி பார்த்து வாங்கி தேய்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் நாகலிங்க பூவால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி பாருங்கள். வாழ்க்கை வந்து புரட்டி போட்ட மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தேவாரம் திருவாசகத்தில் ஏதாவது ஒரு பதிகம் எடுத்து தொடர்ந்து அந்த பதிகத்தை பாராயணம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அந்த ஊழ்வினை பயன் முழுமையாக கர்ம வினைகள் மறையணுங்க உங்கள் ஜாதகப்படி. நீங்கள் அதுக்கு அணியக்கூடிய ரத்தினம் வந்து மரகத பச்சை, டர்மலின், ஜேடுன்னு ஒரு ஸ்டோன் இருக்குது, டர்மலின் ஒன்று இருக்குது, மரகத பச்சை. இந்த 3 ரத்தினங்களை அணிஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கை மாற்றத்துக்குரியதாகவே வாழ்த்துக்கணுங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? அபுதாபில இருந்து பேசுறேன் மேடம். அபுதாபில இருந்து யார் சார் பேசுறீங்க? சோலைமலை. சோலைமலை சார், உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே. உங்க டேட் ஆஃப் பர்த்? 1963 ஜூன் 1. ஓகே. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தெரியல மேடம். கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம். ஓகே. சோலைமலை சார் என்ன கேட்கணும் உங்களுக்காக? அதாவது எனக்கு என்னுடைய இதுல வந்து ப்ரொமோஷன் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா? நீ 4-5 வருஷம் தான் சர்வீஸ் இருக்கு. ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ரைட். உங்களுக்கு வரக்கூடிய டிசம்பரில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்காது, ஆனால் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு வைடூரியம் ஒரு 2.5 கேரட்லேருந்து 3 கேரட் சைஸ் வைடூரியம் வலது கை மோதிரவரில் போடுங்க. இடது கை மோதிரவரில் ஒரு முத்து போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஹலோ, நான் சிதம்பரம் பேசுறேங்க. சிதம்பரம் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திருப்பூர்ல இருந்து கால் பண்றேங்க. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேட்க போறேங்க. அவருடைய பெயர்? அருண் பிரகாஷ்ங்க. டேட் ஆஃப் பர்த்? 4/7/89ங்க. பிறந்த நேரம்? இரவு 10:30ங்க. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி கடக ராசிங்க. பூச நட்சத்திரம். ஓகே. சிதம்பரம் சார், அருண்காக என்ன கேட்கணும் இன்னைக்கு? அவருக்கு தொழில் அமையணுங்க. ஓகே சார், இப்போ கடித்து சொல்வாரு, கேட்கலாம். எங்க வேலை பார்த்துட்டு இருக்காருங்களா? வேலைக்கு போயிட்டு இருக்காருங்க.
அங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்காருங்க. அங்கேயே நிரந்தரமா அமையுங்களா? இல்லைங்க, மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு வேறு இடம் மாற்றம் உண்டாகும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்குங்க, அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மேலே மேலே நல்ல வளர்ச்சி இருக்குங்க. 2019 ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல திசை ஆரம்பமாகுது. அதுக்கு மேலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் சம்பளம் கம்மியாக இருக்கும், வேலை கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னும் எத்தனை மாதம் கழிச்சு கிடைக்குங்க? உங்களுக்கு இந்த வருஷ கடைசிக்கு அப்புறமா, சரிங்க, டிசம்பருக்கு அப்புறம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உத்தேசமாக நீங்கள் அணிய வேண்டிய ரத்தினம் வந்து கனக புஷ்பராகம், மாணிக்கம் 2.5 கேரட்ல போட்டு பாருங்க. நல்ல வேலையில வந்து நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க. வாழ்த்துக்கங்க. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596595. சார், இந்த எந்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து சக்தியை அளவிட முடியாதது, அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இந்த எந்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கடையிலையுமே இப்போ கிடைக்குது இல்லைங்களா. இப்போ படம் விற்கிற கடையில் கிடைக்குது, இல்லை கோவில் வாசல் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கடைகளில் கூட கிடைக்குது. எந்த எந்திரத்தை வேணாலும் வாங்கி நம்ம வீட்டில் வச்சு வழிபட்டா பலன் கிடைக்குமா? அந்த மாதிரி வைக்கலாமா? முதல்ல கண்டிப்பாக வைக்கக்கூடாதுமா. ஏன்னா அந்த எந்திரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷினில் கொடுத்து பிரிண்ட், அதாவது ப்ரெஸ்ஸிங் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அது வந்தெல்லாம் வந்து சும்மா பிளேட்டை கட் பண்ணி ப்ரெஸ்ஸிங் பண்ணி இதுக்குன்னு டை செஞ்சு வச்சுட்டு செய்கிறாங்க. அந்த எந்திரங்கள்லாம் எந்த விதமான பலனையும் கண்டிப்பாக தராது. எந்திரங்கள் செய்வதற்கென்றே முறை இருக்கிறது. இப்போ வந்து யாருக்காக செய்கிறோமோ அவங்களுடைய ஜாதகமோ அவங்களோட டீட்டெயில், அவங்க அம்மா பேர் கண்டிப்பாக வேணும். அவங்க அம்மா பேர் இல்லாமல் எந்த எந்திரங்களும் அவங்களுக்காக செய்ய முடியாது. அதுக்கப்புறம் அந்த எந்திரங்கள் வந்து கைப்பட எழுதப்பட வேண்டும். எழுதக்கூடியவர் அதில் பயிற்சி நிறைந்தவராக இருக்க வேண்டும். அவர் வந்து நிறையா வந்து ஜபம் பண்ணவராக இருக்க வேண்டும். அவருக்கு வாசி யோகம் இது போல் யோகங்கள் ஏதாவது தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்புறம் அவங்களுடைய ஜாதகப்படி பஞ்சபட்சி சாஸ்திரப்படி அரசு காலத்தில் அந்த எந்திரம் எழுதப்பட வேண்டும். அந்த எந்திரத்தை வந்து முதல்ல சுத்தம் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக அது சுத்திகரிப்பு முறைன்னு ஒன்று இருக்குது, சுத்திகரிப்பு மந்திரங்கள்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அதை பற்றி மட்டும் விவரமாக சொல்லணும்னா 1 மணி நேரத்துக்கு மேலே டைம் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுபோல் வந்து அந்த எந்திரங்களை முறையாக எழுதி முறையாக பூஜை பண்ணாதான் எதுக்காக செய்கிறோம், அந்த எந்திரத்தை என்ன பர்பஸ்க்காக செய்கிறோம், தனவிருஷத்துக்காக செய்கிறோமா இல்லைனா தொழில் வளர்ச்சிக்காக செய்கிறோமா அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரி முறையாக எந்திரங்கள் எழுதி வச்சு இப்போ நீங்கள் பூஜை பண்ணால் தான் வந்து அந்த எந்திரங்கள் வந்து வேலை செய்யும். இன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு கூட சரி எந்திரங்கள் வந்து எல்லாமே கைப்பட தான் எழுதுகிறோம். ஏன்னா அதை சிலை வைக்கும்போது அந்த தின்னாக இருக்கிறதுனால அது சீக்கிரம் இதுவாகிடும் அப்படிங்கிறதுக்கு நல்ல கனமான தகடுகளை எடுத்து பொறிக்கப்பட்டு கைகளாலே பொறிக்கப்பட்டு அந்த எந்திரங்களை தயார் பண்ணி அப்புறமா உருவேற்றுறோம் கோயிலுக்கு செய்யும்போது. அப்போ அது கூட ஊடு எந்திரம்னு ஒன்று வைக்கிறோம். ஸோ அது மாதிரி நிறைய இதில் மெத்தட்ஸ் இருக்குது. அது மாதிரி ஃபாலோ பண்ணால் தான் அந்த எந்திரங்கள் முழுமையாக வேலை செய்யும். நிறைய விஷயங்கள் இதில் இருக்குல்ல சார். இதையும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு செய்யறதுனால முழுமையான பலன் கிடைக்கும்னு சொன்னீங்க. நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் இங்க சென்னையில இருந்து பேசுறேங்க. சார் கிட்ட பேசணும். கண்டிப்பா பேசலாமா? யார் பேசுறீங்க? உங்க பெயர்? என்னோட பேர் நிர்மலாங்க. நான் என் பையனுக்காக கேட்கணும். அவருடைய பெயரமா? அவரோட பேர் வந்து முகேஷ்ங்க. டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 22/7/1993ங்க. பிறந்த நேரம்? 5:44க்கு பிறந்திருக்காங்க காலையில. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரமா? சிம்ம ராசி, மகா நட்சத்திரம், கடக லக்னம். ஓகே. முகேஷ்காக என்னமா கேட்கணும் இன்னைக்கு? வேலைக்காக கேட்கணுங்க. ஓகே, சரி. அதற்கான விடைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அவருடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் நல்ல பலமாக தான் இருக்குமா. தனஸ்தானம், லாபஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ தான் சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசை ஆரம்பமாக இருக்குமா. இந்த சூரிய தசையை பொறுத்தவரையிலும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கிடைக்கிற எந்த வேலையாக இருந்தாலும் சேர்ந்துக்கிறது பெட்டர். எனக்கு இந்த வேலை தான் வேணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் ரொம்ப கேப்பு விழுந்துடும். ஆனால் எந்த வேலை கிடைச்சா அந்த வேலைக்கு சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா பொறுமை மிக குறைவாக இருக்கும் அவர்கிட்ட, கொஞ்சம் பொறுமையாக அந்த பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மேலே மேலே முன்னேற்றம் இருக்குமா. இவருடைய வாழ்க்கையில் வந்து நல்ல மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து இந்த 2021க்கு அப்புறம் தான் இருக்குது. அது வேலை கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலை நேரத்தில் விநாயகருக்கு வந்து தேங்காயில் தீபம் போட்டுவாங்கம்மா. ஒரு தேங்காயை உடைச்சி கோயிலுக்கு போய் ஒரு தேங்காயை உடைச்சி யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அதில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு தீபம் போட்டுவாங்க. இவர் அணியக்கூடிய ரத்தினம் வந்து கனக புஷ்பராகம் வந்து 2.5 கேரட் சைஸ்லையும் ஒரு பசரா முத்து 2.5 கேரட் சைஸ்லையும் போடுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகுமா. வாழ்த்துக்கிறோமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க திருச்சில இருந்து பேசுறோம் மேடம். யார் பேசுறீங்க அங்க இருந்து? ராகவின் என் பொண்ணுக்கு கேட்கணும் மேடம். ஓகேமா, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க.
1/12/2002 மேடம். பிறந்த நேரம்? இரவு 8 மணிக்கு மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி மேடம். என்னமா கேட்கணும் உங்க மகளுக்காக? படிப்பு மேடம், எப்படி படிப்பா? எதிர்காலம் குறித்தும் தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். தேங்க்யூ மேடம். நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்ட், துலா ராசி தான். ஸோ வந்து உங்களுக்கு வந்து 15 வயசு 10 மாதத்துக்கு அப்புறமா ரொம்ப நல்லா இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா மேலே மேலே நல்லா படிப்பாங்கம்மா. இவங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக வந்து 20 வயசில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. 20 வயசில் வந்து யார்கிட்டயாவது அணுகி ஜாதகத்தை காமிச்சு அதுக்குரிய பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு நீங்கள் ஜாதகத்தை காமிச்சக்கூடிய பரிகாரங்களை தெரிஞ்சுக்குங்க. இப்போ இவங்க படிப்புக்கு நல்ல முன்னேற்றத்திற்கு அணியக்கூடிய ரத்னம் பார்த்தீங்கன்னா அகேட், கார்னட், ஓப்பல்மா. இது 3 போடுறதுனால அவங்க படிப்பில் நல்ல ஒரு விருத்தி உண்டாகும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? என் பேர் கணேஷ் மேம். எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல பேசுறேன் மேம். கள்ளக்குறிச்சி. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேக்குறேன், அண்ணன் கேக்குறேன், 2 பேருக்கு கேக்குறேன் மேம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 24/7/1993. பிறந்த நேரம்? 12:14 மேம். காலையில ஏஎம், இடிகால போடுது மேம். 12:14. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம், பாதம் 3. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேம், இப்போ வந்து நான் வந்து வெளிநாடு போலான்னு பணம் கட்டி நஷ்டப்பட்டுட்டேன் மேம். ஓகே. ஆனா லோக்கலுக்கு ஜாதகத்துல வந்து வெளிநாடு போனா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் வந்து அவசரப்பட்டு பணம் கட்டிட்டேன் மேம். ஓகே சார். 1 லட்ச ரூபா நஷ்டப்பட்டேன். அதனால வந்து வெளிநாடு போற பணம் வந்து கிடைக்குமா, இல்ல வெளிநாடு போற வாய்ப்பு இருக்கா, இல்ல வந்து உள்நாட்டிலே பிழைக்கலாமா அப்படின்னு கேக்குறேன். கண்டிப்பா சார். சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சார், நீங்க வந்து வெளிநாடு போறது வந்து கடினம். அங்கே வெளிநாட்டில் போய் வேலை செய்யற மாதிரி உங்க ஜாதகம் வந்து இண்டிகேட் பண்ணலை. ஸோ வெளிநாடு போகிறதுக்கு பணம் கட்டுற முயற்சிகளை விட்டுருங்க. அந்த பணம் வந்து கிடைக்குமான்னு கேட்காதீங்க. பணம் கிடைக்கணும்னு நினைங்க. ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபடுங்க. எப்போவுமே இந்த மாதிரி கொடுத்த பணம் மாற்றிக்கும் போது கிடைக்குமான்னு கேட்கக்கூடாதுங்க. ஏன்னா அந்த பணம் வர்றது ரொம்ப கடினம். கிடைக்குமான்னு கேட்காம சார் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். அது மாதிரி வழிமுறை கேட்டால் யாராவது ஒரு சின்ன பரிகாரம் சொல்லுவாங்க, அதில் கூட உங்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைச்சிரும். ஸோ தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை தொடர்ந்து வழிபடுங்க. நீங்கள் உள்ளூர்லேயே ஏதாவது முதல்ல வேலைக்கு போக தொடங்க. ஏதாவது நல்ல ஒரு இதுவாக எடுத்துகிட்டு அந்த வேலையை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. 2023 லோக்கல்லே போகலாம். வெளிநாடு போக முடியாது. நீங்கள் வெளியூர் எங்கேயாவது போகிறாதான் போங்க. சென்னைக்கோ இல்லைன்னா பெங்களூருக்கோ ஹைதராபாத்க்கோ பாம்பேக்கோ அப்படி வேணால் போங்களே தவிர வெளிநாடு போக முயற்சி பண்ணாதீங்க. அடுத்தது 2023 அப்புறம் நீங்கள் சொந்த தொழில் வந்து தொடங்கலாங்க. அதுவரையில் நீங்கள் பணிக்கு போகிறதா நல்லது. அதுவரையிலும் வேலை பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைப்பதற்கு நீங்கள் அணிய வேண்டிய ரத்னம் வைடூரியம். வைடூரியம் 2.5 கேரட்டில் போட்டு பாருங்கள். முடிஞ்சால் கூட ஒரு அகேட் சேர்த்து போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வாழ்த்துக்கள்ங்க. அழைப்பிற்கு நன்றி சார். நம்ம வாழ்க்கை வந்து ஜாதகத்தின் ரீதியாக தான் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வரவு 8னா செலவு 10ங்கிற மாதிரி சில பேருக்கு ஜான் ஏறிச்சுன்னா முழம் சறுக்கும் சார். அவ்வளவு மோசமா இருக்கும். இதுக்கும் ஜாதகம் தான் காரணமா? கண்டிப்பாக இருக்குமா. ஜாதகத்தில் வந்து சகட யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது குருவும் சந்திரனும் ஷஷ்டாஷ்டகத்தில் இருந்ததுன்னா 6-8. இப்போ குருக்கு 6ல் வந்து சந்திரனோ, சந்திரனுக்கு 8ல் வந்து குருவோ அப்படி இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். கொஞ்சம் முன்னேறினாவே திருப்பி கீழே தள்ளி விட்டுரும், திருப்பி கொஞ்சம் முன்னேறினா கீழே தள்ளி விட்டுரும். அதுமாதிரி ஜீவன பலம் ஜாதகத்தில் இல்லை. 10ஆம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஹாரோஸ்கோப் போட்டாங்கன்னா அதில் 10ஆம் பாவத்தோட டிகிரியை வந்து தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 10ஆம் பாவம் தான் ஒரு ஜாதகத்தோட பலம். அது பலகீனமாக இருந்தாலும் ஜானியம் தான் முழசம் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் காமிச்சதை சரி பண்ணிக்கலாம். அதுக்குரிய தொடர் வழிபாட்டு முறைகள், தொடர் மந்திரங்கள், பிரயோகங்கள் இருக்கு. சரி சார், இப்போ இதெல்லாம் பலம் இல்லாம இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி பலம் ஏத்துறது? எங்களுக்கு இது வேணும்னா என்ன பண்ணணும்? நிறைய வழிமுறைகளுக்கு. சில இதுக்கு வந்து ஸ்லைட்டாக பலத்தை ஏற்றினா போதும் அப்படிங்கிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ரத்னங்களை பயன்படுத்தலாம். ஓரளவு ஒரு 30-40% பலத்தை உண்டு பண்ணினாலும் ரத்னங்களை வந்து பயன்படுத்தலாம். சரி, ரொம்ப மோசமாக இருக்குது ஜாதகம் அப்படின்னா மந்திரங்களை, எந்திரங்களை பயன்படுத்தலாம். மந்திர பிரயோகங்களை தொடர்ந்து சில மந்திரங்களை வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நீங்கள் துர்கா மூல மந்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது 12,000 ஜபம் பண்ணோன்னா அது வேலை செய்யவே ஆரம்பிக்கும். அது ஈஸியாக பண்ணலாம். ஒரு நாளைக்கு 108 பண்ணலாம். நீங்கள் 108 ஒரு நாளைக்கு பண்ணும்போது ஆகிடும். 333 பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும். சரி, இப்போ கணபதியோட மூலம் வந்தோம்னா 3 லட்சம் ஒரு ஜபம் பண்ணணும். பண்ண முடியும். நாங்களும் நிறைய பண்ணியிருக்கோம். கட்சிமனாலாம் 12 லட்சத்துக்கு மேலே தாராளமாக கூடவே இருக்கும், பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி உருவேற்றலாம். உருவேற்றுமோ அந்த மந்திரங்கள் உருவை ஏற்ற உங்களுடைய ஜாதகத்தோட கர்ம வினைகளத்தையும் மறைய ஆரம்பிக்கும். அவ்வளோமே இப்போ சொல்கிறாங்களா அந்த காலத்தில் வந்து ஒரு இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி போய் இந்த சிலையணை தொட்டினா அந்த கிளியோட மூக்கு தொட்டினா அந்த சிலை வரும், சிலை இப்படிலாம் நிறைய கதையெல்லாம் சொல்கிறாங்களா. அது போல் தான் இதுவுமே. இது வந்து நீங்கள் வந்து அது வந்து ஒரு கதைக்காக சொல்லப்பட்ட விஷயம். இது வந்து நிஜமாக சொல்லப்பட்ட விஷயம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஜபங்கள் குறிப்பிட்ட உருவேற்றும் பொழுது கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது முயற்சி இருந்தால் வெற்றி பெறுவதற்கு அந்த வானமே இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் மயிலாடுதுறையில இருந்து ராமராஜ் பேசுறேன். ராமராஜ் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க?
எனக்காக தான்மா கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? 21/11/1984மா. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் நைட்டு 1:05. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? சித்திர நட்சத்திரம், துளாராசிமா. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குமா, அதான் கேட்கணும். 21ஆம் தேதி காலையில பிறந்தீங்களா? 21 நைட், அதான் 22 காலையில பிறந்தீங்களா? 20 நைட்டு சார், 21 காலையில பிறந்தீங்க. திருமணம் தட்டு முடிஞ்சிருச்சுன்னா 1 மணிக்கு. சரி, 1 மணிக்கு. ஆமா, செவ்வாய்க்கிழமை இரவு, புதன்கிழமை காலையில. சரி, அதாவது நீங்க உங்களுடைய நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் வந்து சித்திரை இல்லையா? ஆமா சார், சித்திரை 4ஆம் பாதம். சரி, உங்களுக்கு திருமண தடை, உங்க ஜாதகப்படியே திருமண தடை இருக்குங்க. ஆமா சார். சரிங்களா? அதனால உங்களுக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது. நீங்க வந்து இப்போ உங்க ஜாதகப்படி பாத்தீங்கன்னா செவ்வாயை வந்து பலப்படுத்தணும், அதுக்கப்புறம் புதனை பலப்படுத்தணும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, செவ்வாயை பலப்படுத்துறதுக்கு வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு பவழம் ஒரு 4 கேரட் சைஸ்ல ஒரு பவழம் போடுங்க. அடுத்தது புதனை ஆக்டிவேட் பண்றதுக்கு மரகத பச்சை யூஸ் பண்ணுங்க. இது ரெண்டையும் போடுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் 7லேருந்து 9 மணிக்குள்ள எளிமையான பரிகாரங்க. முருகன் வள்ளி தேவயானோடு இருக்கக்கூடிய திருவுருவச் சிலைக்கு விளக்கேற்றி வழிபடுங்க. அதுவும் முக்கியமாக நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றுங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முதல் வாரம் 1 விளக்கு, 2வது வாரம் வந்து 2 விளக்கு, 3வது வாரம் 3 விளக்குன்னு சொல்லிட்டு ஏறுமுக தீபம் சொல்லுவாங்க. 16 வாரம் 16 தீபம் ஏற்றி வழிபடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் திருச்சி உள்ள ஸ்ரீரங்கநாதரை போயிட்டு தரிசனம் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை காலையில் இந்த 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே சுக்கிரஹோரையில் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கங்க. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? செல்வராஜுங்க, கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேன். விழுப்புரம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 16/7/79 மேடம். பிறந்த நேரம்? நேரம் அதிகாலை தான் மேடம், டைம் தெரியல. சரி, பரவாயில்ல சார். ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? மகர ராசி, சிம்ம லக்னம், ஓகே, திருவோண நட்சத்திரம் மேடம். ஓகே சார், என்ன கேட்கணும் உங்களுக்காக? வேலை விஷயமா தாங்க. என்ன தெரிஞ்சுக்கணும் சார் வேலை குறித்து? நான் வேலை வயரிங் பண்ணிட்டு இருக்கேன், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு. சரிங்க. 22 வருஷமா பேசிட்டு இருக்கேன், இது செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா வேலை வந்து இது வரைக்குமே வந்து கடன் வட்டியும் தான் மேடம் அதிகமா கட்டுற மாதிரி இருக்கு. வேலையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றீங்களா? ஆமா, எலக்ட்ரிஷியன் ஒர்க், பிளம்பிங் ஒர்க். நீங்க 10ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்குங்க உங்களுக்கு. ஏன்னா ஜீவன பலம் குறைவா இருக்கு, ஜீவன ஸ்தானாதிபதி உச்சமா இருக்காரு. இது ரெண்டுமே தவறான ஒரு இது. அதனால நீங்க சந்திரனை வந்து பலப்படுத்தணுங்க, 10ல் இருக்க சந்திரனை. அதுக்கு நீங்க அணியக்கூடிய ரத்தினம் வந்து முத்து தான் போடணும். முத்து, மூன் ஸ்டோன் 2 போட்டுக்கலாம். வழிபடக்கூடிய தெய்வம் வந்து வெங்கடாஜலபதி. பக்கத்தில் எங்கேயாவது பெருமாள் கோவில் இருந்தாலும் ஒவ்வொரு திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் போயிட்டு பெருமாளை தொடர்ந்து வழிபட்டுவாங்க. தேய்பிரை அஷ்டமி திதி அன்னைக்கு துர்காவையும் பைரவரையும் வழிபடுங்க. துர்கையம்மனையும் பைரவரையும் தொடர்ந்து வழிபட்டுவாங்க. நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் விசிட்டிங் கார்டு நிறைய பிரிண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. எனக்கு இந்த ஒர்க் நான் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க்கு நிறைய வர ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனைகள் தீரும், நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நம்ம கோவில்ல போய் அர்ச்சனை பண்றோம் இல்லைங்களா, அந்த பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வரலாமா? குறிப்பா வந்து சனீஸ்வர பகவானுக்கு நான் பார்த்திருக்க சில பேர் அங்க கொடுக்குற அந்த திருநீர், அந்த விபூதியை கூட அங்கேயே போட்டுட்டு கையை தட்டிட்டு வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அவ்வளோ பயம் இருக்கு. இந்த மாதிரி அர்ச்சனை பண்ற பொருட்களை வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாமா? கண்டிப்பா எடுத்துட்டு வரலாம், எந்த தவறும் இல்லை. அதாவது நீங்க சனீஸ்வர பகவான் ஒன்று ஒதுக்கப்படக்கூடிய கடவுள் அப்படிலாம் மனசுல நினைக்காதீங்க. அவருக்கு தான் ஈஸ்வரன்கிற பட்டமே கொடுத்தாங்க, சனீஸ்வரர்னு கொடுத்தாங்க. ஏன்னா வந்து சனீஸ்வர பகவான் மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர். அவரை மட்டும் தனிப்பட்ட முறையில் வழிபட்டு, அவரை மட்டுமே தனிப்பட்ட முறையில் வந்து வழிபடக்கூடிய யோக முறைகள் வழிபட்டு முன்னேறினவங்களாம் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் கோயிலை பொறுத்தவரை நீங்கள் வந்து பிறருக்கு கொடுத்து உதவுறது தான் பிரசாதம்னு பேர் ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் அர்ச்சனை பண்ண பொருளாக இருந்தாலும், நிவேதியம் பண்ண பொருளாக இருந்தாலும் பிறருக்கும் கொடுக்கலாம். நீங்களும் தாராளமாக எந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணாலும் வீட்டுக்கு தாராளமாக எடுத்துகிட்டு வந்து அது நல்ல முறையாக பயன்படுத்தலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். இன்னைக்கு ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து மற்றும் ராசிகள் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும், ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.